வணக்கம் சார். வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் பரபரப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. ம். குறிப்பா தாவேகா பாத்தீங்கன்னா 79 தொகுதியில இருந்து முன்னிலையில இருக்காங்க. அதிமுக ஆமா, 59, ஆமா. திமுக 54 இருக்கு. எதை நோக்கி போயிட்டு ம். இருக்கு சார் இப்போ வரைக்குமே? இல்ல, நீங்க ஒரு 11 மணி அப்படிங்கிற அடிப்படையை வைத்துக் கொள்ளுங்க. 11 மணிக்கும் இதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு வரும்னு சொன்னாலும், ம். நீங்க பார்க்க வேண்டியது 70 பிளஸ் 38 அப்படிங்கிறது ஆட்சி அமைக்க முடியாது. 108 தொகுதிங்கிறது. அப்ப மீதி இருக்கக்கூடிய 127 அப்படிங்கிறது தான் முடிவை கொடுக்கும். இப்ப நீங்க பார்க்கறதுல ஒரு நல்ல விஷயம் திமுக பின்தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. நீங்க பார்க்கறதுல இன்னொரு நல்ல விஷயம் தபால் ஓட்டுகள்ல பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு நிகரா தாவேகா அரசு அதிகாரிகள்ல அது வேற காரணங்களுக்காக குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் அதுல இருக்காங்கிற காரணத்துக்காக அந்த தபால் ஓட்ட விஷயத்தை திமுகவுக்கு கொடுக்கல. அதை தாவேகாவும் எடுத்துக்கொள்ள போகிறது அப்படின்னு பாக்குறது நல்லா இருக்கு. ஆனால் 11:30க்கு இந்த சினாரியோ எப்படி மாறும் அப்படின்னு சொன்னா, அதிமுக தன்னுடைய முன்னிலையை 100 தாண்டி போயிடுச்சுன்னு சொன்னால் அதற்கப்புறம் வரக்கூடிய எதுவுமே முக்கியமா இருக்காது. அதாவது தாவேகா 90 வந்தாலும் அது முக்கியத்தை கொடுக்காதுங்கிறது தான். ஏன்னா தாவேகாவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறது இல்லை அப்படிங்கிற அடிப்படையில மாற்றம் வராது. ஆனால் எல்லா போல்ஸ்டர்ஸையும் மீறி தாவேகா இந்த மாதிரி தன்னை 2வது இடத்துக்கும் இப்ப பார்க்கும்போது முதல் இடத்துக்கும் வருகின்ற அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்னு சொன்னா அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். தமிழர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி போகும் பொழுது அந்த மாற்றத்துக்கான காரணியமாக விஜயை பார்த்ததுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த 79 தொகுதி முன்னிலையில் தாவேகா இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா வரும் நேரத்துல இன்னும் அடுத்தடுத்த வாக்குச் சுற்றுப்பதிவுல பாத்தீங்கன்னா இன்னும் பெரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இல்ல, அப்படி வராது. அதாவது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. 234ல 175 பற்றி நீங்க பேசுறீங்க. அடுத்தது இன்னொரு 59 தொகுதி இருக்குங்கிறது ஒரு முக்கியம். இந்த 59ல ஒரு 40 தொகுதி, அதாவது நான் சொல்றது 35 தானே. அதிமுகவுடைய நிலைமை 11:30 மணிக்கு 100 தாண்டி இருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே மாற்ற முடியாது. ஆட்சி அமைப்பதில் எந்த குழப்பமும் இல்ல. விஜய் சொன்ன தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறத நான் 2வது நிலைக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு நிரூபணமாக போகுது. மற்றபடி இப்போது இந்த நிலையில நீங்க பாராட்ட வேண்டியது எல்லாமே விஜயை பாராட்டணும், அவருடைய வித்தியாசமான அரசியலை பாராட்டணும், அவருக்காக வாக்களித்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து, அதாவது கல்லை நாம தான் பிள்ளையாராக்குறோம். கல்லு பிள்ளையாரானதுக்கு அப்புறம் தான் வரம் கொடுக்க போகுது அப்படிங்கிற அடிப்படையில கல் பிள்ளையாராகப்பட்டிருக்கு அப்படிங்கறத மட்டும் நான் உறுதியா சொல்றேன். அந்த வகையில தமிழர்கள நம்ம பாராட்டணும். ஆனால் இது ஒரு 11:30க்கு அதிமுக டுவர்ட்ஸ் 100க்கு போயிடுச்சுன்னு சொன்னால் நிலை சுத்தமா மாறிடும். அப்ப வெளியில இருந்து தொந்தரவு பண்ணாலும் பிரயோஜனம் இருக்காது, வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாலும் அது அவசியப்படாது. 100ங்கிற அந்த லேண்ட்மார்க்கை தொடர்றதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க இப்போ சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக கோட்டை எங்க தாவேகா அடிச்சு தள்ளிடுச்சுன்னு சொன்னா, கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க திமுகங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையே. சோ அந்த அடிப்படையில இருந்து பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலினுடைய கதைநாயகர்கள்னு சொன்னா அமித்ஷா, அண்ணாமலை அண்ட் எடப்பாடி. கதாநாயகராக உறுதியா நீங்க விஜய சொல்லலாம். ஓகே ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நல்லது. வணக்கம்.